வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக். எங்கடாது எருமையை பிடிச்சி 5 கலப்பையில் கட்டிவிட்டாங்க. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிடங்கோட்ட போகிறோம். 2 கலப்பையும் மேலே தூக்கி வச்சிட்டோம். ஒரே வெயில் தான், ஒரு 3.5 அடிக்கு மேலே இருக்கும். டில்லரில் பட்டம் மாத்திர மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டோம். ஒரு வெயில் ஓட்டி விட்டு கொண்டு போய் கிடங்கலப்பி விட்டு வரணும். ஃப்ரெண்டு இது எடுத்துகிட்டு வந்து இப்போ 4 மாதம் இருக்கும். வேறு கேட்டால் நீ காடு ஓட்டணுன்னு கொண்டு போய் தரணும்ல. டீசல் வேறு சுத்தமாக இல்லை. போய் ஒரு 1000 ரூபாய்க்கு அடிக்கணும். 1000 ரூபாய்க்கோ ஒரு 500 ரூபாய்க்கோ ஒரு வெயில் தான் ஓட்டுறோம். இது வேறு டேங்க் வேறு, டீசல் டேங்க் வேறு ஓட்டையாகி போச்சு. பிளாஸ்டிக் டேங்காக போச்சு. எதுவும் எம்சீல்டு போட்டாலும் நிற்காது அப்படிங்கிறாங்க. அதனால் ஓட்டக்குள்ளே அடிச்சுக்கலாம். ஒரு 500 ரூபாய்க்கு மட்டும் அடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கூட ஓடாது. அதுக்கு எதுக்கு போய் 1000 ரூபாய்க்கு அடிக்கணும்? சும்மா நின்றுட்டே இருந்துச்சுன்னா எல்லாம் சொட்டு சொட்டாக போட்டு எல்லாம் லீக் ஆகி போயிடுது. ஆளை கிளம்பிட்டேன், கிளப்பி மாட்டிக்கிட்டு பார்க்கலாம். போயிட்டு டீசல் அடிச்சுட்டு காட்டுக்கு போயிட்டு எப்படி தான் ஓட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரே வெயில் தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓட்டி விட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு வெயிலுக்கோசரம் தான் வந்துருக்குறோம். 500 ரூபாய்க்கு அடித்தேன். அரை டேங்க் இருக்குது. அரை டேங்குனா அரை பாயிண்ட் இருக்குது. சரி, ஓகே. இந்த கார்னர் இருந்தால் ஓட்டி ஆகணும். முதல்ல நேர் அடிச்சுக்கலாம். லோ தேடு போட்டுக்கலாம். 6 RPM போதும். ஒரு 12 RPM 10 RPM வச்சா பொறுமையாக விடுவோம். கிடங்கு நேரம் வருவோம். இந்த ஒரு கால் தான் போச்சு. அதுக்குள்ளே கால் ரொம்ப சின்னதாக தார விழுதுன்னு சொல்லிட்டு ரக்கப்பட்டையை விரித்து வைக்கலான்ட்டு விரித்து வச்சுட்டேன். முதல்ல எல்லா ஓட்டையும் குறுக்கி இது 2வது ஓட்டையில் போட்டிருந்தோம். இப்போ 2 ஓட்டை தள்ளி போட்டிருக்கிறோம். அது விரித்து போட்டு இது விரித்து போட்டேன். அப்போ தான் கொஞ்சம் அகலமாக வரும்ன்ட்டு. சரி, எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓட்டி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் எப்படி வருதுன்ட்டு. முதல்ல ஒரு 2 கால் நேர் அடிச்சுட்டு அப்புறமேட்டு வீடியோ எடுக்கிறேன். கிட்டத்தட்ட பாதி வெயில் போட்டாச்சு. இன்னொரு 4 கால் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு நேராக ஓட்டிக்கிறோமா. இதுக்கு மேலே யாராலையும் நேராக ஓட்ட முடியாது. அப்படியே ரிவேர்ஸில் போய் அங்கேருந்து வச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். என்ன வரைக்கும் ரிவேர்ஸ் போட்டு ஓட்டுறது. சரி, ஒரு வெயில் தானே, அதனால் அப்படியே ரிவேர்ஸ் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அப்படியே போகுதா? போகட்டும். வெயிலாட்டியே அடிக்குது சாமி. பத்தாவதுக்கு வேற ஓட்டி போட்டு நல்லா காஞ்சி போச்சா காடு. புழுதி பிறக்குது நல்லா. இதுக்கே ஓட்டக்குள்ள நான் வரல, எங்கள் அப்பா தான் வந்திருப்பார். அடக்குது, அவர் தான் ஓட்டினார். இங்கே வந்துட்டு இந்த வாழைக்காடு ஓட்டக்குள்ளே ஒரு வேலையாக அப்படின்ட்டு போனமே தெரியலீங்களா. அந்த காடு எல்லாமே திருப்பி எங்கள் நைனா தான் ஓட்டினார். நானும் ஓட்டவே இல்லை. நானும் ஒரே காட்டு கூட வரல. வண்டியே ஒரு வாரமாக ஓட்டவே இல்லை. அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு வாரம் கழித்து வண்டியை எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கா இல்லை, இந்த நேற்றுக்கு ஒரு காடு ஓட்டினேன். அப்புறம் இன்றைக்கி ஒன்று, அவ்வளோதான். ஒரு வாரமாக எந்த வண்டியுமே ஓட்டலை. டில்லரும் ஓட்டலை, டிராக்டரும் ஓட்டலை. எல்லாம் உடம்பு சரியில்லாத போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லோ தேடில் ஓட்டுறேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறல ஹை கீரில் போனால் சீக்கிரமாக காடு வந்துடுது. அந்த பக்கம் எட்டு வந்துடுது. லோ கீரில் போனால் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஜாலியாக போகலாம். இருக்கிறது 4 கால் தானே, அப்படியே பொறுமையாக ஓட்டலாம். யார் கேட்குறா நம்மளை? இது திருப்பி நாம்ளே டில்லரில் பட்டம் மாற்றணும். அதனால் டில்லரில் பட்டம் மாற்றுற மாதிரி ஓட்டி கொடுத்துருங்க அப்படின்னாரு.
சரிண்ணா அப்படின்ட்டேன். இப்படி இருந்தாலும் ஒரு 4 அடிக்கு பக்கமாக இருக்கும். அப்போ தான் டில்லரில் 4 அடிக்கு பட்டமாக தான் அதுக்கு ஈஸியாக இருக்கும். விதைக்காரனை போட்டு வைப்பாங்களாட்டுக்குது. இந்த காடெல்லாம் இப்போ நம்ம வாழைக்காடை அழிச்ச காடை எல்லாமே இது போட்டாங்க, கடலக்கொட்டை போட்டிருக்கிறாங்க. அது கடலக்கொட்டை போட்டாங்க. இதெல்லாம் இது போடுவாங்களாட்டுக்குது, கரணை போட்டு வைப்பாங்களாட்டுக்குது. போடுறது திருப்பி அண்ணனதே ஒரு 3-4 ஏக்கரா வாட்டு இருக்குது வாழைக்காடு பட்டை மாற்றுறது. அது இன்னொரு 1 மாதம் போச்சுன்னா அதுவும் நாம் தான் மாற்றணும். இனிமேல் மாற்றுறது அழிக்கிறது எல்லாமே நாம் தான். அதுக்குள்ளே இன்ஜின் வேலையை செஞ்சு வண்டி கும்முன்னு வச்சுக்கணும். இல்லைனா வேற ஒரு வண்டி பார்த்து எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ தான் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனிமேல் இன்னும் 3 மாதம் போச்சுன்னா சேரு சீசன் வந்துடும். சேர் சீசனுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் இந்த வண்டியில் உட்காந்து ஓட்டிட்டோம்னா வேறு வண்டிக்கு போனோம்னா அந்த ஃபீல் வரமாட்டேங்குது, அந்த கம்ஃபர்டபுள் வரமாட்டேங்குது. ஒருவேளை நான் ஓட்டி பழகக்குள்ளேயே அப்படி ஓட்டி பழகிட்டுனா இல்லை இந்த வண்டியோட அமைப்பு அந்த மாதிரியா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. யாராவது தெரிஞ்சிங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படியான்னு. இந்த வண்டியோட அமைப்பே அப்படி தானே. எனக்கு இந்த வண்டியில் உட்காந்தோம்னா கப்புன்னு இருக்குது அப்படியே ஜாலியாக. வேறு ஏதாவது ஒரு வண்டியில் உட்காந்தோம்னா ஒரு வண்டியில் உட்காந்து ஓட்டுற ஃபீலே ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டுற ஃபீலே வர மாட்டேங்குது. ஆனால் நான் வண்டியில் ஓட்டி பழகினது இந்த வண்டியில் தான் ஓட்டி பழகினேன். அதனாலக்கு இது அப்படி ஃபீல் ஆகுதோ என்னமோ தெரியல. சரி பார்க்கலாம். அது வேறு கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிருச்சாட்டுக்குது, ஈரமாகுது. நான் ஓட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், காட்டை ஓட்டியாச்சு, கிளம்பிட்டேன். அந்த கடைசியாக அந்த கொக்கு உட்காந்து இருக்குதா அது மட்டும் ஃபுல்லான ஈரம். கிடங்கே நேர் கொண்டு வர முடியல. ஈரத்தில் வண்டி இறங்கி போச்சுன்னா இறங்கி உட்காரல, பறிச்சுக்கிட்டு ஸ்லீப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஓட்டி நேராக ஓட்டி நானும் கிளம்பிட்டேன். சரி ஓகே, போயிட்டு இந்த கலப்பையை வேறு அவங்க வீட்டில் கழட்டி விட்டு வரணும். அவன் ஏதோ காடு ஓட்டுறான்னா. சரி ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.